அதாவது இது சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒன்று. இதைத்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டித்து எதிர்த்து வாக்களித்தோம். எங்கள் அணிக்கு 99 வாக்குகள் கிடைத்தது. அரசு தரப்புக்கு 124 வாக்குகள் கிடைத்தது. இந்த 124 வாக்குகளில் 13 வாக்குகள் இன்றைக்கு எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அதிமுகவினர் தான் வாக்களித்தார்கள். அந்த 13 பேர் எங்களை ஆதரித்திருந்தால் இந்த சட்டம் நிறைவேறிருக்காது. எங்களுக்கு 112 வாக்கு கிடைத்திருக்கும், அவர்களுக்கு 111 வாக்கு கிடைத்திருக்கும். ஆக இந்த சிஏஏ அமலுக்கு வருவதற்கு முதல் காரணமும் ஆக இருந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த எடப்பாடி தலைமையில் அஇஅதிமுக. ஆக தமிழ் மக்களும் சிறுபான்மையினரும் நிச்சயமாக அதிமுகவை தமிழ்நாட்டுக்குள் நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர்கள் பாடம் புகட்டுவார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடியும் போது ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அப்படி ஏற்படுகிற நேரத்தில் இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படும். அதாவது அவர்கள் எப்படி ராமர் கோயிலை கட்டி வாக்கள் சேகரித்தார்களோ அதே போல் இதை முன்வைத்து பண்ணலாம் என்ற ஹிந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அது நிச்சயமாக எடுபடாது.